அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. தொடர்ந்து நம்ம குர்ஆனை ஓதிட்டுருக்கோம். இறைவனோட அருளால் சூரா அல் அன்ஆமில் 137 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஷைத்தான்கள், அதாவது ஜின்களை மனிதர்கள் எந்த அளவுக்கு இணை சேர்த்துக்கிறாங்க அண்டு எந்த மாதிரியெல்லாம் விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஃபைனலாக இறைவன் என்ன சொல்லியிருந்தான் 137வது வசனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணை வைப்பவங்களில் பலருக்கு தங்களுடைய குழந்தைகளை தாங்களே கொலை செய்கிறது அந்த இணை தெய்வங்கள் அழகாக்குச்சான். ஸோ அந்த இணை தெய்வங்கள் ஜின்களாகத்தான் இருக்குன்னு நல்லா சொல்லியிருந்தான். அவங்க அழகாக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி இது ஏன் அழகாக்குச்சு அப்படின்னா, அந்த மனிதர்களை அழிவுக்கு உள்ளாக்கணுங்கிறதுக்காக. அவங்களுடைய தீனுங்கிறது இன்றைக்கி நமக்கு சொல்லித்தர மாதிரியான மதம் கிடையாது, மார்க்கம். அதாவது நம்ம வாழ்க்கை முறையைத்தான் தீன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் இஸ்லாமாக இருக்கணும். ஸோ அவங்களுடைய தீனை, அவங்களுடைய வாழ்க்கை நெறிய அவங்களுக்கு குழப்பமாக்கணுங்கிறதுக்காக. அல்லாஹ் நாடி இருந்தால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ யார் இந்த புனைந்து கூறிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க அந்த நிலையிலேயே நீங்கள் விட்டுடுங்க. அந்த இமேஜினரி விஷயங்களை யாரெல்லாம் புனைந்து கூறுறது அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கும், அதை தங்களுக்கு சாதகமாக இல்லை தங்களுக்கு தோதுவான முறையில் அவங்க சொல்லிக்கிறது தான் புனைந்து கூறுவது. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். ஸோ இன்றைக்கி 138வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். வகாலு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா வகாலு ஹாதிஹி அன்ஆமு வஹர்சுன் ஹிஜ்ர் அல்லா யத்அமுஹா இல்லா மன் நஷாஉ பிஸஅமீஹிம் வ அன்ஆமுன் ஹுர்ரிமத் ஸுஹூருஹா வ அன்ஆமுன் லா யத்குரூன ஸ்மல்லாஹி அலைஹா இஃப்திராஅன் அலைஹி ஸயஜ்ஸீஹிம் பிமா கானூ யஃப்தரூன். ஸோ இந்த கால்நடைகளையும் வேளாண்மையும் நேர்ச்சைக்காக விடப்பட்டவை ஆகும். நாங்கள் யாரை விரும்பி அனுமதிக்கிறோமோ அவர்கள் மட்டுமே இவற்றை உண்ணலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனினும் இது அவர்களாகவே உருவாக்கி கொண்ட கட்டுப்பாடாகும். வேறு சில கால்நடைகள் உண்டு, அவற்றின் மீது சவாரி செய்வதும் சுமையேற்றி செல்வதும் தடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சில கால்நடைகள் உண்டு, அவற்றை அறுக்கும்போது அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் உச்சரிப்பது இல்லை. இவை அனைத்தையும் அல்லாஹ்வின் பெயரில் புனைந்து கூறியுள்ளார்கள். அவர்கள் புனைந்து கூறி கொண்டிருந்தமைக்காக அதிவிரைவில் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான். ஸோ நம்ம காலையில் அந்த சாப்பியன்ஸ் புக்கு பார்க்கும்போதும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அதாவது நிறைய மனிதர்கள் புனைந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை புனைந்து சொன்னதுனால ஒரு ஒரு பொய்யான விதிமுறைகளை இவர்களே உருவாக்கி மற்றவங்களை ஆட்சி செஞ்சு வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த விவகாரங்களுக்கு அல்லாஹ் இங்கே தீர்ப்பளிக்கிறான் பாருங்கள். அப்படி அவங்க செஞ்சதற்கு தீர்ப்பு அல்லாஹ் இங்கே அளிக்கிறான் பாருங்கள். இந்த குர்ஆனில் பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அந்த கால்நடைகளையும் அந்த விளைச்சல்களையும் நேர்ச்சைக்காக விடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லா இடங்கள்லையும் இந்த நேர்ச்சைன்றதை பார்க்கலாம். எல்லா இடங்கள்லையுமே நேர்ச்சைங்கிறத பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு நிமிஷம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. ஸோ 6வது அத்தியாயம் 139வது வசனத்தில் இறைவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, 138வது வசனத்தில்
இறைவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் வேளாண்மைக்கு வச்சிருக்கிற எல்லாமே வந்து நேர்ச்சைக்காக விடப்பட்டிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி யாரை நாங்கள் அனுமதிக்கிறோமோ அவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே விவகாரம் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து சிலர்லாம் வந்து இந்த குர்பானி கொடுக்குறத ஒரு சிலர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையே சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க யார் வந்து இந்த கடவுளுக்கு வைக்கிறாங்களோ, அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக யார் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம சாமிக்கு உள்ளது, நம்ம குலதெய்வத்துக்கு உள்ளது, இவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும், இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, சில கால்நடைகள் இருக்குது, அது நார்மல் தான், ஆனால் அது மேலே ஏறி சவாரி செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. இன்னும் சில கால்நடைகள் உண்டு, அதை அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பேரை அவங்க சொல்கிறதில்ல. இப்படி இந்த மாதிரி உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு விதிக்கிறதும், இவங்க தான் சாப்பிட்ணும், இவங்க சாப்பிடக்கூடாது சொல்கிறதும், சவாரி செய்கிறதுல இந்த விலங்கு மேலே சவாரி செய்யலாம், இந்த விலங்கு மேலே சவாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும், இன்னும் வந்து அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்படுறதும் எல்லாமே இவங்களாக இட்டு கட்டிக்கிட்டது. ஸோ இதுக்கான கூலியை, இதற்கான தண்டனையை வெகு சீக்கிரம் அவங்களுக்கு இறைவன் வழங்குவான். அல்லாஹ் ரொம்ப ஆணித்தரமாக இந்த விஷயத்தை சொல்லிட்டான். ரொம்ப விரைவில், அதிவிரைவு அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் வழங்குவான். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் இது இருந்துச்சு, இன்றைக்கும் இது இருக்குது. இது இருக்கிறதுனால இதுக்கான தண்டனையை நான் வெகு சீக்கிரம் வழங்குவேன் அப்படின்னும் சொல்கிறான். அடுத்து பாருங்கள். ஸோ ஏன் இந்த வசனங்கள்லாம் ஏன் வந்து ரொம்ப நர்ச்சரிங்காக இருக்குது, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து வேறு வழியே இல்லை, நான் ரொம்ப பசி பட்னியோடு இருக்கேன், அந்த சிச்சுவேஷனில் ஒரு கோயில்லையோ அல்லது ஒரு சர்ச்சிலையோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அங்கே வந்து ஃபுட்டு எதுவும் தராங்க அப்படின்னா, பசியில் இருக்கிற எனக்கு அது சரியாக தப்பாங்கிறத தாண்டி அந்த ஃபுட்டை அட்லீஸ்ட் எனக்கு அது ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா நான் வாங்கி சாப்பிட்றலாம். இறைவன் அந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு ஹலால் ஹராம் வந்து பேண முடியாத சிச்சுவேஷன், ரொம்ப என்னால் தாங்க முடியலை, என் உயிரே போகிற மாதிரி இருக்குது, வேறு வழியே இல்லை அப்படின்னா அதை நான் வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி உண்டு. அந்த டைமில் கூட நான் போய் அங்கே வாங்கும்போது அல்லாவே அனுமதிச்சிட்டான். ஆனால் அங்கே போய் நான் வாங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேறு இனமாக இருக்கீங்க, நாங்கள் வேறு இனம், நாங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்கல்ல. அது எந்த அளவுக்கு மனித நேயத்தோட ரொம்ப கீழான ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் அன்னைக்கு நடந்தது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்கு மட்டும்தான் இது பங்கு, உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படி சொன்னதன் விளைவு அங்கே ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இறைவன் வந்து எப்போவுமே எல்லா படைப்புமே அவனோடது, யாரும் பாதிப்படைகிறத அவன் விரும்ப மாட்டான். ஸோ அதைத்தான் அவன் மெயினாக ஃபஸ்ட்டே அங்கே சொன்னான். அடுத்து பாருங்கள், 139வது ஆயத்து பாருங்கள். வக்காலு மாஃபி புத்தூனி ஹாதிஹில் அன்ஆமி ஹாலிசத்துன் லிதுகூரினா வ முஹர்ரமுன் அலா அஸ்வாஜினா வ இய்யக்கும் மைத்ததன் ஃபஹும் ஃபீஹி ஷுரகா சயஜ்ஸீஹிம் வஸ்ஃபஹும் இன்னஹு ஹக்கீமுன் அலீம். புத்தூனி அப்படின்னா வயிறுகளில், எவை வயிறுகளில், அன்ஆம் அப்படின்னா கால்நடைகள், ஹாலிசத்துன் அப்படின்னா தூயது, லிதுகூரினா துக்கூரினா அப்படின்னா ஆண்களுக்கு உரியது, முஹர்ரமுன் முஹர்ரமுன் அப்படின்னா தடுக்கப்பட்டது, ஹராம் அது தடுக்கப்பட்டது, அலா அஸ்வாஜினா
அஸ்வாஜினா அப்படின்னா பெண்கள் வரும், துணைவிகள் வரும், ஜவுஜ் பெண்கள். ஸோ இங்கே வந்து பெண்களுக்கு. யகுன் மைத்தத்தன், மைத்தத்தன் அப்படின்னா செத்ததாக. ஷுரக்கா அப்படின்னா பங்காளிகள். சயத்ஸீஹிம் கூலி கொடுப்பான். வஸ்ஃபஹும் அவர்களுடைய வர்ணிப்பிற்கு. இன்னஹு ஹக்கீமுன் அலீம். ஸோ இன்னும் இக்கால்நடைகளின் வயிற்றில் உள்ள குட்டிகள் எங்களை சார்ந்த ஆண்களுக்கு மட்டுமே உரித்தானவை, எங்களை சேர்ந்த பெண்களுக்கு தடுக்கப்பட்டவை ஆகும், தடுக்கப்பட்டவையாகவும் இருக்கின்றன. ஆனால் அவை செத்து போயிருந்தால் அவற்றை புசிப்பதில் இரு பாலாருக்கும் பங்குண்டு என்று கூறுகிறார்கள். அவர்களே புனைந்து கூறிய பொய்க்கூற்றுக்கான தண்டனையை அல்லாஹ் அவர்களுக்கு அளித்தே தீருவான். நிச்சயமாக அவன் நுண்ணறிவாளனும் யாவற்றையும் அறிந்தவனுமாக இருக்கிறான். ஸோ அன்னைக்கு இருந்திருக்கு. இன்னும் நம்மளோட மூதாதையர்களும் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த கால்நடைகளோட வயிற்றில் அந்த செனையாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அது வந்து அந்த வயிற்றில் உள்ள அந்த செனை வந்து எங்களுக்கு தான் சார்ந்தது அப்படின்னு ஆண்கள் சொல்லுவாங்களாம். ஒருவேளை அது செத்து பிறந்துச்சுன்னா, அந்த குட்டி செத்து பிறக்குது அப்படின்னா அப்போ வந்து பெண்களும் எடுத்துப்பாங்க. உயிருள்ள அந்த உணவு வந்து பெண்களுக்கு தடைன்னு இவங்களே சொல்லி இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சைடுமே இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். பெண்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஃபுட்டுலாம் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க முன்ன காலத்துலேயும். ஸோ அதனாலேயே அம்மாக்கள்லாம் வந்து எது நல்லா இருக்கோ அதெல்லாம் பிள்ளைங்களுக்கே கொடுத்து பழகியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆரம்ப காலத்தில் அந்த பெண்களுக்கு வந்து அந்த நல்ல ஃபுட்டை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நல்ல ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. இது ஒருவேளை செத்துருச்சு, அந்த கால்நடை செத்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்பாங்க. ஸோ இப்படி இவங்க புனைந்து கூறுனதுக்கான தண்டனையை அல்லாஹ் அவங்களுக்கு வழங்குவான். நிச்சயமாக அவன் நுண்ணறிவாளனும் யாவற்றையும் அறிந்தவனுமாக இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அப்படி இருந்த சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆண்களுக்கு பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஃபுட்டு தான், என்ன ஃபுட்டில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரீங்க அப்படின்னு 1500 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. ஆனால் அதை பற்றிலாம் நம்ம யாருமே வெளியே பேசலையே. ஆனால் இன்றைக்கி இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு 100 வருஷம் கூட இருக்காது, அப்போ பேசின பெரியாரை நம்ம தூக்கி வச்சு பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த வேதத்தில் இந்த அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை இறக்குறான். அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபுட்டு, பெண்களுக்கு இல்லை, தடை செய்யப்பட்டிருக்குன்னு பொய் சொல்கிறாங்க, அவங்களுக்கு நான் தண்டனை தருவேங்கிறான். எவ்வளோ 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 பெரிய பெண்ணியம் பாருங்கள். இதை விட ஒரு சூப்பரான ஃபெமினிசம் எங்கேயுமே இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், நான் தண்டனையாக தருவேங்கிறான். இவர் பெரியார் என்ன பண்ணார், திட்டினார். என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தான் சொன்னாரே ஒழிய இவர் பெருசாக எந்த தண்டனையும்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தண்டனையை நான் கொடுப்பேங்கிறான். அண்ட் இவருடைய அந்த ஆட்சி காலத்தில் அது நடக்கவும் செஞ்சுருக்கும். நமக்கு வரலாறுகள் பெருசாக தெரியாததன் விளைவு இதை பற்றியெல்லாம் நம்ம எங்கேயுமே பேசலை. பேச மறந்ததன் விளைவு, பேசாமல் விட்டதன் விளைவு, நபியை வந்து ஒரு மத குருன்ற அளவுக்கு தான் நம்ம சொல்கிறோம். தொழுகை சொல்லி தந்தார், நோன்பு வைக்க சொல்லி கொடுத்தாரு, ஜக்காத்துக்கு சொல்லி கொடுத்தாரு. இதை தாண்டி அல்லாஹு தாலா அவனுடைய அந்த வார்த்தைகள் பாருங்கள், சட்டங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள். இதெல்லாம் அல்லாஹ் புக்கில் தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சிருப்பார். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட்டை இவங்க இப்படி பண்ணுறாங்க, உண்மை அப்படி கிடையாது, இவங்களுக்கு நான் தண்டனை தருவேங்கிறான் அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். கஸீரல்லதீன கதலூ அவுலாதஹும் ஸஃபஹம் பிகைரி இல்மின் வஹர்ரமூ மா ரஸகஹுமுல்லாஹு இஃப்திராஅன் அலல்லாஹ் கத் ஸல்லூ வமா கானூ முஹ்ததீன்.
எவர்கள் தம் குழந்தைகளை அறியாமையினாலும் மூடத்தனத்தினாலும் கொன்று விட்டார்களோ, மேலும் அல்லாஹ்வின் மீது பழி சுமத்தி அவர்களுக்கு வழங்கி இருந்தவற்றை தாங்களாகவே தடை செய்து கொண்டார்களோ, அவர்கள் நிச்சயமாக பேரிழப்புக்கு ஆளாகிவிட்டார்கள். திண்ணமாக அவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற்றவர்களாய் இருக்கவில்லை. பாருங்கள். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் நான் இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். எதுவுமே நான் உங்களுக்கு தடுக்கலை. ஏன்னா இப்படிலாம் என் பிள்ளை கஷ்டப்படணுமா அப்படின்னு தானே அந்த குழந்தைங்கள கொன்னாங்க அன்னைக்கு சூழலுக்கு. ஸோ அப்படிலாம் என் பிள்ளை கஷ்டப்படணுமா அப்படின்னு கொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறியாமை, உங்களுக்கு அறிவில்லை, நீங்கள் முட்டாளாக இருந்தீங்க, அதனால் நீங்கள் கொன்னீங்க. இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அல்லாஹ் மீது பழி சுமத்தி அவர்களுக்கு வழங்கியிருந்ததை தாங்களாகவே தடை செய்துக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய இது! அல்லாஹ் மீது பழி சுமத்துறாங்களாம். ஏன் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு அன்னைக்கு இதை காரணம் காமிச்சு குழந்தைங்கள கொன்னாங்க. இன்றைக்கும் இது நடக்குது. எவ்வளோ அபார்ஷன்ஸ் நடக்குது. அதே மாதிரி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், உங்களுக்கு நான் கொடுக்குறத நீங்களே தடை செஞ்சுக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு உணவுலேருந்து எல்லாமே தரான். நீங்கள் உங்களுக்கு நீங்களே அவங்க ஏதோ கட்டுக்கதையை சொல்கிறாங்கன்னு நீங்களே தடை செஞ்சுக்கிறீங்க. கருத்தடை செய்கிறதுலேருந்து இன்னும் இன்றைக்கெலாம் வேறு வழியே இல்லை. நீங்கள் 2வது குழந்த 3வது குழந்த நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கருத்தடை பண்ணால் தான் உங்களை வெளியே விடுற அளவுக்கு சூழல்கள் மாறிடுச்சு. அதுவும் நீங்கள் கொஞ்சம் படிக்காதவங்களாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் விவரம் தெரியாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் உங்களை மிரட்டுறாங்க. டாக்டர்ஸ்லாம் மிரட்டி அந்த கருத்தடை கண்டிப்பாக பண்ணுங்கங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி சூழலில் இது நமக்கு ரொம்ப வரம்பு மீறி நம்மளை இது பண்ணுறாங்க. ஆனாலும் நம்மளில் பல பெண்கள் வாலண்டியராகவே என்ன பண்ணுறோம், கருத்தடை இது நம்ம பண்ணிக்கிறோம், சர்ஜரி நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ ஏன் பண்ணுறோம்? இல்லை, இதுக்கு மேலே பிள்ளைங்க வந்தால் நம்மளால் பார்த்துக்க முடியாது, நம்மளால் இது பண்ண முடியாது, வச்சுக்க முடியாது, இந்த காரணத்துக்காக தானே நம்ம பண்ணுறோம். படைக்கிற அல்லாஹ்க்கு அதை பரிபாலிக்க தெரியாதா? பழி சுமத்தி தானே அதை நம்ம செய்கிறோம். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், அறியாமையினால் மூடத்தனத்தினால நீங்கள் கொல்லுறீங்க, பத்தாததுக்கு உங்களுக்கு கொடுக்குறதையும் நீங்களே தடை செஞ்சுக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் பேரிழப்புக்கு ஆளாகிட்டீங்க. திண்ணமாக அவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள், ஒருபோதும் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை. ஸோ இருக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய நம்ம முன்னோர்களுடைய கதைகள்லாம் தெரியாமல் போச்சு. அவங்களுக்கெல்லாம் 2, 4, 5 தலைமுறையோட கதைகள் சொன்னாங்க நம்ம தாத்தா பாட்டிலாம். ஆனால் நமக்கு நம்ம தாத்தா பாட்டி கதையே தெரியாது. இன்ஃபேக்ட் உங்கள் பிள்ளைங்களுக்கு கேளுங்க, உங்கள் கதையே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றுமே தெரியாத ஒரு சொசைட்டியை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்றதை இதை கற்றுக்கிறணும், அதை கற்றுக்கிறணும். அந்த எஜுகேஷன் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக விற்கப்படுது. நீங்கள் எதுவும் கற்றுக்க வேணாம், முதல்ல நம்ம யாருன்னு கற்றுக்கிறணும். ஸோ இதெல்லாம் இறைவன் சொல்கிறான், நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேர்வழி பெற்றவராக ஆகவே முடியாது அப்படின்னு. அடுத்து சொல்கிறான், வஹுவல்லதி அன்ஷஅ ஜன்னாத்தின் மஅரூஷாத்தின் வகைர மஅரூஷாத்தின் வன்னஹ்ல வஸ்ஸர்அ முக்தலிஃபன் உகூலுஹு வஸ்ஸைத்தூன வர்ரும்மான முத்தஷாபிஹன் வகைர முத்தஷாபிஹ் குலு மின் சமரிஹி இதா அசமர வஆத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹ் வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். மேலும் பந்தல்களில் படரும் கொடிகள், படராத செடிகள் ஆகியவற்றை கொண்ட விதவிதமான தோட்டங்களையும் பேரிச்சம் தோப்புகளையும் பல வகைப்பட்ட உண்பொருள்களை அளிக்கக்கூடிய தாவரங்களையும் மற்றும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாகவும் சுவையில் வேறுபட்டும் இருக்கும் ஒலிவம் மாதுளை ஆகியவற்றையும் படைத்தவன் அந்த அல்லாஹ்தான். அவை காய்க்கும் போது அவற்றின் பலன்களை புசியுங்கள்.
அவற்றின் அறுவடை நாளில் அல்லாஹ்வுக்குரிய பங்கினை கொடுத்து விடுங்கள். மேலும் வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுவோரை திண்ணமாக அல்லாஹ் நேசிப்பது இல்லை. ஸோ டைரெக்டாக அல்லாஹ் சொல்கிறான். கரெக்டாக என்னென்ன இதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கள். ஸோ அந்த படரக்கூடிய கொடிகள், செடிகள், ஸோ கொடி, செடிகள், தோட்டங்கள், தோப்புகள், இதிலிருந்தெல்லாம் வரக்கூடிய அந்த தாவரங்களையும், இன்னும் ஒலிவம், மாதுளை, இது ரெண்டும் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து டேஸ்ட் வைஸ் அது மாறும். ஸோ இதுலேருந்துலாம் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதோட பலன்களை நீங்கள் புசியுங்க. உங்களுக்கு இந்த இந்த பொருட்கள்ல இருந்தெல்லாம். ஆனால் அல்லாஹ் பாருங்களேன், கோதுமை, காய், பருப்பு இதெல்லாம் சொல்லலை. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயமை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணுறோம். ஆனால் இறைவன் சொல்கிற அந்த இது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இறைவன் சொல்கிறான். உங்களுக்கு நான் இந்த தோப்பு கொடுத்துருக்கேன், இந்த மரங்களை கொடுத்துருக்கேன், செடி கொடுத்துருக்கேன். அது 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 எப்போ விளைச்சலை தருதோ அப்போ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் விவசாயம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா அவேர்னஸ் நமக்கு இல்லை. ஆனால் விவசாயம் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம போட்டு அதை விளைச்சலை வர வைக்க நிறைய பெஸ்டிசைட்ஸ் போட்டு, உரங்கள் போட்டு, செயற்கை உரங்கள் போட்டு அது நல்லா வளரணும்னு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு உரங்களை போட்டு ஏகப்பட்டது. அது ஒரு வியாபாரமாக நம்ம செய்யணுன்ற நோக்கத்தில் உள்ளே போய் சிக்கிக்கிட்டோம். விவசாய புரட்சியே வந்து ஒரு ஒரு அதிரடியான மோசமான புரட்சின்னு நம்ம பேசலை, பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பேசுகிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு நேச்சுரலான அந்த இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை நாளில் நீங்கள் அறுவடை செய்கிறீங்கன்னா அந்த டைமில் அல்லாஹ்க்குரிய பங்கை கொடுத்துடுங்க. வரம்பு மீறாதீங்க. வரம்பு மீறுறத நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்க்குன்னு ஒரு பங்கை கொடுக்க சொல்கிறான். எப்படி கொடுக்கணும் பார்ப்போம் வாங்க. அடுத்து பாருங்கள். வமினல் ஆமி ஹமூலதம் வஃபர்ஷா குலு மிம்மா ரஸககுமுல்லாஹு வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். சுமை சுமப்பதற்கு பயன்படக்கூடிய சில பிராணிகளையும், உணவுக்கும் விரிப்புக்கும் பயன்படக்கூடிய சில பிராணிகளையும் அவன்தான் படைத்தான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றை புசியுங்கள். மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். திண்ணமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான விரோதி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை சுமக்கிறதுக்காக பயன்படக்கூடிய சில பிராணிகளையும் அல்லாஹ் தான் படைத்தான். இன்னும் வந்து உணவுக்காகவும் அதை கீழே விரிச்சுக்கிறதுக்கு அந்த தோலுக்காகவும் சில பிராணிகளை அவன் தான் படைத்தான். அதனால் எதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் நீங்கள் புசியுங்க. ஷைத்தானோட அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. திண்ணமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான விரோதி. அப்போ இன்றைக்கி இருக்கிற எல்லா பொருளுமே நமக்கான யூஸுக்கு தான் அது இருக்குது. ஆனால் எதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே நான் ஹராம்னு ஒதுக்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா நமக்காக தான் இறைவன் கொடுத்துருக்கான். ஆனால் அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளதை கொண்டு போய் இதில் போய் நீ அது என்ன சொல்கிறது, சிக்கன் அப்படின்னா அதை சாப்பிட தான் முடியும். அதில் போய் நான் சவாரி செய்ய முடியுமா? நான் சவாரி செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி நம்ம வந்து இப்போ பெரிய பெரிய யானை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பெருசு. அதை வந்து நான் வந்து சவாரி தான் செய்ய முடியும். அதை போய் நான் சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா? அதனுடைய அந்த விவகாரங்கள்லாம் செக் பண்ணி தானே நம்ம இது பண்ண முடியும். ஸோ இதுதான் விஷயம். என்னென்னா எதுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்து, அதுக்கு தான் இறைவன் நமக்கு வந்து பகுத்தறிவுன்னு கொடுத்துருக்கான், 6வது அறிவுன்னு கொடுத்துருக்கான். எதை எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ செய்யணுங்கிறத பகுத்து அறியணும்.
ஸோ அதை விட்டுட்டு ஷைத்தானோட அடிச்சுவடை ஃபாலோ பண்ணாதீங்க, அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, விரோதி அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், சமானியத் அஸ்வாஜ் மினஸ் அனிஸ்னைன் இவ மினல் மஸீஸ்னைன் குல் ஆஸக்கரைனி ஹர்ரம அமில் உன்சைனி அம்மஷதமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்சைன் நப்பிஊனி பி இல்மின் இன் குன்தும் ஸ்வாதிகீன். இவை 8 வகை பிராணிகளாகும். என்னென்னா, செம்மறி ஆட்டு வகையில் 2, வெள்ளாட்டு வகையில் 2. நபியே, அவர்களிடம் நீர் கேளும், அல்லாஹ் இவற்றில் எதனை தடுக்கிறான், ஆணையா பெண்ணையா, அல்லது அந்த 2 வகை ஆடுகளின் கருவறைகளில் இருக்கும் குட்டிகளையா? நீங்கள் உண்மையாளர்களாயின் அறிவின் அடிப்படையில் துல்லியமாக விளக்குங்கள். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் இவங்க பிரித்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இதுக்கு உரியது அப்படின்னு. பாருங்கள், கரெக்டாக இதை சொல்லிவிட்டு நீங்களாம் தடுத்துக்காதீங்க, எல்லாமே உங்களுக்கானது தான். ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, அவனை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், 8 வகை பிராணிகளாக இருக்குது. இவங்க அப்படி சொல்கிறாங்க. என்னென்னா, செம்மறி ஆட்டு வகையில் 2, வெள்ளாட்டு வகையில் 2. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதில் அதாவது செம்மறி ஆட்டில் 2னா ஒன்றோட ஆண் பெண், இன்னொன்னோட ஆண் பெண், அந்த மாதிரி 2 செம்மறி ஆடு வகை, 2 வெள்ளாட்டு வகை. ஸோ இதில் அல்லாஹ் உங்களுக்கு எதை தடுத்துருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆணையா பெண்ணையா, அல்லது அதனுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குட்டிகளையா? நீங்கள் உண்மையாளராக இருந்தால் துல்லியமாக நீங்கள் விளக்குங்க பார்ப்போம் அப்படின்னு நபியை அல்லாஹ் கேட்க சொல்கிறான். இந்த உணவு விஷயம், இந்த விலங்கு வச்சு தானே இவ்வளோ பெரிய அரசியல் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. மாட்டை பேசிகிட்டு இருக்கோம், ஆடுலையே அங்கே இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆடை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியுமா? எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது, ஏன் அது அவ்வளோ உயரத்தில் இருக்குது, இறைவன் தான் அறிவான். ரைட், பாருங்கள். வமினல் இபீலிஸ்னைனி வமினல் பக்கரிஸ்னைன் குல் ஆஸக்கரைனி ஹர்ரம அமில் உன்சைனி அம்மஷ்தமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்சைன் அம் குன்தும் ஷுஹதாஅ இத் வஸ்ஸாக்குமுல்லாஹு பிஹாதா ஃபமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் லியுஸில்லன் நாஸ பிகைரி இல்ம் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமஸ் ஸாலிமீன். மேலும் இதே போன்று ஒட்டகத்தில் 2 வகையும் மாட்டில் 2 வகையும் உள்ளன, கேளுங்கள். இவற்றில் எதனை அல்லாஹ் தடுக்கிறான், ஆணையா பெண்ணையா, அந்த 2 வகை பெண் பிராணிகளின் கருவறைகளில் உள்ள குட்டிகளையா, அல்லது இவை கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட போது அங்கு நீங்கள் இருந்தீர்களா? எவ்வித அறிவுமின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? நிச்சயமாக இத்தகைய அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழியில் செலுத்த மாட்டான். இன்னைக்கு வீகன்ஸ் அப்படிங்கிற பேரில் அவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே தோணிடும், ஷோ ஆமாம், இந்த இதை போய் நம்ம இப்படி நினைக்கிறோமே, இதை போய் நம்ம சாப்பிட்றோமே. இன்ஃபேக்ட் அவங்களுடைய அஜெண்டாவால் நிறைய பேர் வீகனாக மாற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வீகனாக மாறி அது செட் ஆகலைன்னு வெளியே வந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா வீகன்றது அது ஒரு மோசமான ஒரு கார்ப்பரேட் மோசடி. அதை பற்றி இன்ஷால்லா ஒரு நாள் நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரி வெறும் வெஜ்ஜை மட்டும்தான் சாப்பிட்ணும், நான்வெஜ்ஜே தொடக்கூடாது அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நீங்கள் ஒட்டகத்தையும் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க, மாடையும் பிரிக்கிறீங்க, இதிலெல்லாம் அல்லாஹ் எதை தடுத்திருக்கான்? ஆணை தடுத்திருக்கானா, பெண்ணை தடுத்திருக்கானா, இல்லை அது ரெண்டோடைய பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவறைகளில் இருக்கக்கூடிய பிராணிகளைத்தான், குட்டிகளைத்தான் உங்களை தடுத்திருக்கானா? அப்படி அல்லாஹ் அப்படி தடுக்கிறேன்னு கட்டளையிட்ட போது நீங்கள் அங்கே இருந்தீங்களா?
அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். எப்போ இந்த வார்த்தையை கேட்போம்? கோபத்தோட உச்சியில் தான் நான் இவ்வளோ சொல்கிறேன், நீ கேட்க மாட்டியா? அன்னைக்கு நடந்ததை நீ என்ன கண்ணால் பார்த்தியா? நீ அங்கே இருந்தியா? அப்படின்னு எப்போ கேட்போம்? நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து கேட்காம இருந்தால் அப்போ ஒரு கோபத்தோட உச்சியில் இந்த வார்த்தையை கேட்போம். அந்த மாதிரி இறைவன் இதை கேட்குறான், நீங்கள் அங்கே இருந்தீங்களா அப்படின்னு. அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கற்பனையை கூறுபவனை விட, ஸோ நீங்கள் பொய் பேசுகிறீங்க, சரி, அதுவும் என் மேலே பொய்யை புனைந்து பேசுகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் தான் அக்கிரமக்காரர்கள். அப்போ அவங்கள அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழியில் செலுத்த மாட்டான். ஸோ உணவு விஷயத்தில் யாரெல்லாம் நான்வெஜ்ஜு, நான் இதை நான் சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு அது பிடிக்கலை, எனக்கு அது பிடிக்கலைங்கிறது வேறு. ஆனால் இதை நான் தடுக்கிறேன், இதை நான் வேணுக்குன்னு இதை நான் சாப்பிட மாட்டேன், நீங்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. பிகாஸ் அது இயற்கையாக இறைவன் நமக்கு கொடுத்தது. இறைவன் கொடுத்ததை நம்ம தடை செய்யக்கூடாது, தடை செய்ய நமக்கு ரைட்ஸ் இல்லை. பிடிக்கலைங்கிறது வேறு, அது ஒருத்தருக்கு அது பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும், அது உங்கள் விருப்பம், அதுக்கு இறைவன் எதுவுமே கேட்க மாட்டான். ஆனால் எனக்கு பிடிக்கலை, அதனால் நீயும் சாப்பிடாத. ஏன்னா நம்மளையே நிறைய இப்போ நம்ம சைடுமே கிராமங்களில் மாடு இது நம்ம பெண்களே கூட சாப்பிட மாட்டாங்க. பெண்கள் சாப்பிட மாட்டாங்க, ஆண்கள் சாப்பிடுவாங்க. பெண்கள் ஏன் சாப்பிட மாட்டாங்க? அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க பெண்களுக்கு இல்லை, தரமாட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் சமந்தான், எல்லா உணவும் எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு இறைவன் கட்டளையிட்டிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஃபுட்டு சாப்பிடுங்க. ஸோ இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்லான்னு நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அல்லாஹ் கரெக்டாக தடுத்துருக்கான், கரெக்டாக அனுமதிச்சிருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு போதும். ஸோ இப்படி அக்கிரமம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை நேர்வழியில் அல்லாஹ் ஒருபோதும் செலுத்த மாட்டான். அடுத்து பாருங்கள், குல்லா அஜீது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா த்வாஇமி யத்அமுஹு இல்லா யகூன மைத்ததன் அவு தாமம் மஸ்ஃபூஹன் அவு லஹ்ம கின்சீரின் ஃபஇன்னஹு ரிஜ்சுன் அவு ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லாஹி பிஹ் ஃபமன் இஸ்துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபஇன்ன ரப்பக கஃபூருர் ரஹீம். இப்போ நபியே, இவர்களிடம் கூறும், எனக்கு அருளப்பட்ட வகையில் உண்பவர்களுக்கு எந்த உணவும் தடை செய்யப்பட்டதாக நான் காணவில்லை. ஆனால் செத்த பிராணி, ஓடும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் தவிர. பன்றி இறைச்சி, சரியா? ஸோ எனக்கு அல்லாஹ் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த அருளப்பட்ட வகையில் உண்ணுவதற்கு எந்த உடையும் தடை செய்யப்பட்டதாக நான் பார்க்கல. ஆனால் செத்த பிராணி, ஓடும் ரத்தம், பன்றியோட இறைச்சி இதெல்லாம் தடை இருக்குது. அப்போ நிச்சயமாக இது எல்லாம் அசுத்தம். மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர், இறைவன் பெயர் இல்லாமல் வேறு யாராவது பெயர் சொல்லி அறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் ஹராம். பின்னர் யாரேனும் ஒருவர் மாறு செய்யும் நோக்கமின்றியும் வரம்பு மீறாமலும் இப்பொருள்களில் ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டால் திண்ணமாக இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறான். ஸோ நல்லா பாருங்கள், கரெக்டாக அல்லாஹ் பிரித்து சொல்லிட்டான். எல்லாமே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்படலை. அதுலேயும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் அசுத்தமாக தான் அல்லாஹ் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கான். சரியா? இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கான். அதே சமயம் வேறு வழி இல்லாமல் நீங்கள் கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுறீங்க. இன்னொன்று, மாறு செய்யணுன்ற நோக்கம் உங்களுக்கு இல்லை,
அப்படின்னா அந்த டைம் இறைவன் வந்து கண்டிப்பாக மன்னிப்பான். அவனை பெரும் கருணையாளனாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இறைவனே மன்னிக்கும்போது நீங்களும் நானும் தண்டிக்க யார்? ஸோ எந்த நிலைமையில் நீங்கள் அதை உட்கொள்கிறீங்க, அது உங்களுடைய நியத் என்னவாக இருக்குது, அதைத்தான் இறைவன் பார்க்க போகிறான். சரியா? ஸோ அந்த ஒரு இதை நீங்கள் வைக்கும்போது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி எடுத்து வாயில் வைக்கக்கூடியது அது நமக்கு தான். இது வந்து அவங்க அங்கே படைச்சதை எனக்கு கொடுத்துட்டாங்களா, இங்கே படைச்சதை எனக்கு கொடுத்துட்டாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது அவங்களாச்சு, இறைவனாச்சு. நமக்கு இறைவன் வந்து அவங்க மூலியமாக ஒரு பொருளை நமக்கு கொண்டு வந்து தரான் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா, அல்லாஹ் பேர் சொல்லாமல் அறுக்கப்பட்டதா, அதெல்லாம் கூட பார்த்துட்டு இந்த இது மட்டும் நான்வெஜ்ஜை மட்டும் நம்ம வந்து இது வந்து இறைவன் பெயர் அது அவங்களுக்கே இன்றைக்கி மோஸ்ட்லி புரியுது. இறைவன் பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டதை முஸ்லீம்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது. ஸோ நான்வெஜ் பெருசாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெஜ்ஜு எதுவும் நமக்கு மேபி வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டு அனுப்புகிறோமோ, அதே சமயம் அந்த ஃபுட்டை நம்ம எப்படி எந்த நோக்கத்தோடு சாப்பிட்றோமோ, அவங்க பயபக்தியாக இருப்பாங்க. சாமிக்கு படைச்சது நம்ம அப்படி இப்படின்னு. நமக்கு அதெல்லாம் இல்லை. அல்லாஹ் நமக்கு இவங்க மூலமாக கொடுத்துருக்கான், அவ்வளோதான். என்னோடய நியத்தை தான் இறைவன் பார்க்க போகிறான். ஸோ என்னோடய நியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அது இறைவனை அல்லாஹ் உன் பேரை கொண்டு தான் நான் இதை சாப்பிட்றேன், எனக்கு நீ தந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தான் நம்ம அதை சாப்பிட்றோம். முடிஞ்சு. இது நம்ம ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை. நல்லா ரொம்ப கிளியராக சொல்லிட்டான். அடுத்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய அது ஒரு வித்தியாசமாக இருக்குமா. நம்மளை வந்து ரொம்ப இருக்கிறது, நீங்கள் வந்து இருக்கிறது எல்லாம் முஸ்லீம் ஏரியா, யாருமே ஹிந்து ஏரியா, ஹிந்துவே இல்லை அப்படின்னா ஓகே. இல்லை கொஞ்சம் பேர் தான் ஹிந்து அப்படின்னா ஓகே, அதுவுமே தப்பு தான். ஆனால் நீங்கள் எல்லாம் கலந்துருக்கீங்க. அல்லாஹ் சொல்லியிருக்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களோட நீங்கள் வந்து நெருங்கி இருங்க அப்படிங்கிறான். எப்போ வரைக்கும்? அவங்க உங்களை ஹர்ட் பண்ணாத வரைக்கும், அவங்க உங்களை கொல்ல வராத வரைக்கும் நீங்கள் அவங்கள கொல்லக்கூடாது. அல்ல இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன பிறகு சாதாரணமாக நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறதுங்கிறது எவ்வளோ அறியாமை. அல்ல அதுதானே சொல்கிறான், நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் ஏன் தடை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான்ல. ஸோ கவனமாக இருந்துக்குவோம். ஸோ அல்லாஹ் வந்து உங்களுடைய நம்மளுடைய எண்ணங்களை தான் பார்ப்பான். ஸோ அதாவது நீங்கள் கட்டாயத்தின் இதில் நிர்பந்தம் ஏற்பட்டு நீங்கள் வரம்பு மீறாமல் இந்த பொருளை நீங்கள் உண்ணா கூட இறைவன் வந்து உங்களுக்கு மன்னிப்பு தருவான். அடுத்து அதுவும் எந்த பொருளை? ஹராமாக்கப்பட்ட பொருளுக்கே எல்லாம் மன்னிப்பு தரேங்கிறான். இதெல்லாம் ஹராமா என்னன்னு தெரியலை. இதெல்லாம் வந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்குறது, அவ்வளோதான். அப்போ அதை போய்கிட்டு நம்ம வந்து தடுக்கிறதுங்கிறது உங்களோட பகுத்தறிவுக்கு நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. நான் எதுவும் சொல்லலை. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் அறிவு கொடுத்துருக்கான், நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். வலல்லதீன ஹாது ஹர்ரம்னா குல்லதி ஜுஃபூர் வமினல் பக்கரி வல் கனமி ஹர்ரம்னா அலைஹிம் ஷுஹூமஹுமா இல்லா மா ஹமலத் ظهورهما أو الحوايا أو ما اختلط بأزم ذلك جزيناهم ببغيهم وإنا لصادقون. மேலும் யூதர்களுக்கு நகமுடைய பிராணிகள் எல்லாவற்றையும் நாம் தடை செய்திருந்தோம். ஆடு மாடுகளின் கொழுப்பையும் நாம் தடை செய்திருந்தோம். ஆனால் அவற்றின் முதுகுகளில் அல்லது குடல்களில் அல்லது எலும்போடு கலந்து இருக்கின்ற கொழுப்பை தவிர அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டதன் காரணமாக இவ்வாறு அவர்களுக்கு நாம் தண்டனை அளித்தோம். திண்ணமாக நாம் முற்றிலும் உண்மை கூறுபவர்களாக இருக்கிறோம். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களுக்கு சிலதை நான் தடை விதித்தேன், நமக்கு தடை இல்லை, யூதர்களுக்கு தடை விதிச்சிருக்கான். என்னென்னா நகமுடைய பிராணிகள்,
எந்தெந்த பிராணிக்கெல்லாம் நகம் இருக்கோ அந்த எல்லா பிராணிகளும் தடை செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த பிராணிக்கு நகம் இருக்கும், நகம் இருக்கும், அந்த வேட்டை பிராணிகளாக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தடை செஞ்சுருக்கான்ல. அதே மாதிரி ஆடு மாடோடைய கொழுப்பு அதையும் தடை செஞ்சுருக்கான். அதுலேயும் பார்த்திங்கன்னா முதுகு குடல்லலாம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு ஓகே. அதை தாண்டி இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து எல்லாம் தடை செஞ்சுருக்கான். மேபி நெய் கூட அவங்களுக்கு தடையாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நெய்யத்தான் வந்து எடுத்துக்கிறாங்க. நெய் தான் எல்லாம் மேபி தடை விதிச்சிருப்பானோ என்னவோ நமக்கு தெரியல. பட் எல்லாம் சொல்கிறான் இந்த மற்ற கொழுப்பை வந்து நான் தடை செஞ்சுருந்தேன். ரீசன் என்னென்னா செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாக நான் இதை அப்படி பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு இறைவன் குறிப்பிடுறான். அடுத்து பாருங்கள். ஃபஇன் கத்தபூக ஃபகுல் ரப்புக்கும் தூரஹ்மத்தின் வாசியா வலா யுரத்து பஅசுஹு அனில் கௌமில் முஜ்ரிமீன். இனி அவர்கள் உம்மை பொய்யர் என்று கூறினால் உங்கள் இறைவன் விசாலமான கருணையாளன், எனினும் அவனுடைய தண்டனை குற்றவாளிகளை விட்டு நீக்கப்பட மாட்டாது என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக. ஸோ உணவு விஷயத்தில் இவ்வளோ விஷயம் எல்லாம் புட்டு வைக்கிறான். இவ்வளவும் சொன்ன பிறகும் இவங்க உங்களை பொய்யர்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன இறைவன் விசாலமான கருணையாளன். நீங்கள் சொல்லிடுங்க, இறைவன் வந்து ரொம்ப பெரிய கருணையாளன் தான், ஆனாலும் குற்றவாளிகளை அவன் தண்டிக்காமல் விடமாட்டான் அப்படின்னு அல்லாஹ் நபிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதே தான் நம்மளுக்கும். இன்றைக்கி உணவு அரசியல் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்மலாம் பார்க்குறோம். வெறும் மாட்டுக்கறியில் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, கறினாவே பிரச்சனை ஆகுது. இன்றைக்கி வந்து நிறைய வீகனிசம், வெஜிடேரியன் கூட இல்லை, வெஜிடேரியனை தாண்டி அடுத்து வீகனிசம்னு வருது. வீகன் அப்படின்னா எதுவுமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்ன சொல்கிறது, லேபில் தயாரிக்கிறது. பால் குடிக்க மாட்டாங்க, பாலுக்கு பதிலாக சோயா பால், சோயாலேருந்து பால், அதெல்லாம் சோயாலேருந்து பால் எடுக்கிறதுங்கிறது ஈஸியான இதுவா? ஸோ அது லேப் ப்ராசஸ்ஸு. ஸோ அதுவும் அதோட காசு ரேட்டு பார்த்திங்கன்னா நார்மல் பாலை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி கார்ப்பரேட் வந்து வீகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே விட்டுருக்கு. வெஜ்ஜு நான்வெஜ்ஜெல்லாம் தாண்டி இப்போ வீகன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக தண்டனையை நீக்க மாட்டான். நீங்கள் இதுக்கு இவ்வளோ நான் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பொய்யர்னு சொல்கிறீங்கன்னா இறைவன்கிட்டேருந்து நீங்கள் பாதுகாப்பு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பாருங்கள். சயகூலுல் லதீன அஷ்ரகு லௌஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாஉனா வலா ஹர்ரம்னா மின் ஷை கதாலிக கத்தபல் லதீன மின் கப்லீஹிம் ஹத்தா தாக்கு பஅசனா குல் ஹல் இந்தக்கும் மின் இல்மின் ஃபதுஹ்ரிஜூஹு லனா இன் தத்தபியூன இல்ல ஸவன்ன வ இன் அன்தும் இல்லா தஹ்ருசூன். உமது இக்கூற்றுக்கு மறுமொழியாக இணை வைப்பாளர்கள் திண்ணமாக கூறுவார்கள், அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள், மேலும் நாங்கள் எப்பொருளையும் தடை செய்திருக்கவும் மாட்டோம். இவர்களுக்கு முன் சென்றவர்களும் இவ்வாறு கூறித்தான் சத்தியத்தை பொய் என கூறிக்கொண்டிருந்தார்கள். இறுதியில் நம்முடைய வேதனையின் சுவையை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்களிடம் நீர் கூறும், அறிவார்ந்த ஆதாரம் ஏதேனும் உங்களிடம் உண்டா? இருந்தால் அதனை எங்கள் முன் எடுத்து வையுங்கள். நீங்கள் வெறும் யூகத்தை தான் பின்பற்றி செல்கிறீர்கள், மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ இந்த நிராகரிப்பாளர்கள் என்ன சொல்ல போகிறாங்களாம், நீங்கள் இவ்வளோ சொல்லியும் இந்த நிராகரிக்கிறவங்க இணை வைப்பவங்க என்ன சொல்லுவாங்களாம், அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் ஏன் இதை செய்ய போகிறோம், நாங்கள் ஏன் இணை வைக்க போகிறோம், எங்கள் முன்னோர்கள்லாம் இப்படித்தானே வாழ்ந்தாங்க, ஏன் அவங்க இப்படிலாம் வாழ்ந்திருக்க போகிறாங்க,
நாங்கள் ஏன் எதையும் தடை செய்ய போகிறோம், எங்கள் முன்னாடி சென்றவங்களும் இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் இப்படி தான் கேட்டாங்க. கேட்டுட்டு சத்தியத்தை உண்மையை பொய்ன்னு கூறிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக நம்முடைய வேதனையின் சுவையை, ஸோ எத்தனை சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு குரானில் நம்ம பார்க்குறோம், வரலாறுகளில் பார்க்குறோம், இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேதனையை சுவைக்க செஞ்சோம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்ககிட்ட ஏதாவது புத்திசாலித்தனமான அறிவு சார்ந்த ஆதாரம் ஏதாவது உண்டா நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு? வெறும் யூகத்தை தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க, அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் இது செஞ்சுருக்க மாட்டோம், அல்லாஹ் நாடி இருந்தால் செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசிட்டு நீங்கள் கற்பனையான விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. அல்லாஹ் வந்து டைரெக்டான விஷயங்களை சொன்னாலும் உங்கள் முன்னோர் கற்பனை பண்ணி சொன்னதை அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அவங்க சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்களுக்கு? இல்லை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது, பார்க்கவும் மாட்டோம். ஸோ இப்படி உங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இறைவன் கேட்க போகிறான். ஸோ இப்படி உணவு பற்றின நிறைய அரசியல் விவகாரங்களை இறைவன் அன்ஆமில் தெரிவிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.